இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு குக்கர் வச்சு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, மீன் மேக்கர் எல்லாமே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தயிர் எல்லாம் நல்லா கலந்து விட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 1 சொம்பு தண்ணி தான் நான் வைப்பேன். நீங்கள் என்ன அளவில் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. உப்போட அளவு எப்போவுமே கொஞ்சம் கச்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசியை போட்டு விசில் விட்டு எடுக்கும்போது சாதத்தில் வந்து உப்பு அளவு கரெக்டாக இருக்கும். இதுதான் ரேஷியோ. நல்லா உப்பு காரம் பார்த்து செக் பண்ணி ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பொன்னி அரிசியில் தான் செஞ்சுருந்தேன். டாட்டா, பாய் பாய்.